ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ். இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்டா, இப்போ குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலயும் ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கிறது இந்த ஜெமினி ஏஐ. இதுல வந்து நீங்கள் சும்மா அதை டிஸ்கிரைப் பண்ணி உங்களோட போட்டோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான உடுப்பா இருக்கலாம், ஐ மீன் உடுப்பண்டு ஆடைகள், ட்ரெஸ் சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதா இருக்கலாம், இல்ல யாராவது ஒரு பர்சன் ஆட் பண்றதா இருக்கலாம், எல்லாம் ஈஸியா செஞ்சு கொண்டிருக்கணும். ஆனா முதல் வந்து இந்த சாட்ஜிபிடிக்கு இருந்த கிரேஸ் வந்து இப்ப வந்து குறைஞ்சிட்டு சொல்லி கொண்டிருக்கோம். சோ இத நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அதுதான் சாட்ஜிபிடி. இந்த ஜெமினிய பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கள், மற்றது நீங்கள் வந்து வருங்காலத்துல என்னென்ன அப்டேட்ஸ கொண்டு வர போறீங்க அப்படின்றது கேட்டதுக்கு அது சிறப்பான ஒரு பதில வந்து அளிச்சிருந்தது. சோ அந்த பதிலை தான் நாங்க நீ பார்க்க போறோம். அது வந்து எப்படி ஜெமினிய எங்களுக்கு அது வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம 2025 கடைசிக்கு அல்லது 2026 ஆரம்பத்துக்கு சாட்ஜிபிடி கொண்டு வர போத புது புது அப்டேட்ஸ் என்ன, இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப என்ன ஜெமினி ஏஐ என்னத்துல ஸ்பெஷல்ண்டா, அது வந்து கூகுள்ல தானே. சோ அதால கூகுள ஆக்சஸ் பண்ணலும், உங்களோட ஜிமெயில் சம்திங் அந்த கூகுளோட சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அதால ஆக்சஸ் பண்ணதுதான் அது முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்டாக காணப்படுது. அதான் இந்த எப்படி சொல்ற, இப்ப அந்த அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணித்தான் உங்களுக்கான ஒரு பெட்டரான இது ஒன்று தந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம மல்டி மாடல் சப்போர்ட். இப்ப அந்த டெக்ஸ்ட கொடுத்தீங்கன்னா இமேஜா ஜெனரேட் பண்றது, மற்றது அந்த வீடியோ மேக்கிங் கூட வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காமண்டும் கருத்துக்கள் வருகுது. அதோட வந்து ரியல் டைம் வெப் ஆக்சஸ் இருக்கு, அதாவது கூகுள் தானே. சோ அந்த அப்டேட்ஸ் வந்து உடனே வந்து கொண்டிருக்கும். இப்ப இந்த இடத்துல இது நடக்குது சம்திங், அந்த ஒரு ஈவெண்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அனர்த்தமாக இருக்கலாம், ஐ மீன் ஆக்சிடென்ட்ஸ் சம்திங், அதுகளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். ஏன்னா அது கூகுள்ட ஒரு சப் எக்கோ சிஸ்டமாக காணப்படுது. அதால வந்து ஈஸியா அப்டேட்ஸ் வந்து கிடைக்கிறதாக கூறப்படுது. அதோட இதுல அட்வான்ஸ் கேப்பபிலிட்டிஸும் இருக்கிறதான் இந்த ஸ்பெஷல் பாயிண்டாகவே காணப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து போட்டோ ஜெனரேட் பண்றதாக இருக்கட்டும், இல்ல அந்த சர்ச் பண்ற இதுகளாக இருக்கட்டும், அதுகள் எல்லாம் ஏன் இது வந்து கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா இருக்குண்டா, கூகுள்ட அந்த எக்கோ சாஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கெபாசிட்டி வந்து இந்த ஜெமினி ஏஐக்கு இருக்கு. ஸோ அதுதான் இந்த பிளஸ் பாயிண்டாவே காணப்படுது, சாட்ஜிபிடியை விட கூடிட்டன்னு நாங்க நினைக்கிறது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, சாட்ஜிபிடி அளவுக்கு அதால வர இயலாது. ஸோ இயலாதுன்ட்டு அது முடியாதுன்ட்டு இல்ல, இப்பதான் ட்ரெயின் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு இன்னும் அது வரையிலன்றதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். என்னன்னா சாட்ஜிபிடி இதுக்கு முதலில் லான்ச் பண்ணவங்க, சோ அதுண்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது இப்பதான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. அதோட அதுல வந்து நீங்கள் கதைக்கிறதாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டா இல்ல நீங்கள் யாரா அது ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி அது ரிப்ளை பண்ணும். பட் இதுக்கு வந்து அது இன்னும் இப்பதான் ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறோம் தான் தகவல்கள் கிடைக்குது. சோ இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இப்ப எங்களோட சாட்ஜிபிடி நினைக்க கவலையா இருக்கு இல்லையா, ஏனென்றா ஆரம்ப காலத்துல அந்த போட்டோ ஜெனரேட் பண்றதாக இருக்கட்டும், அது அந்த கார்ட்டூன் ஷேப் சம்திங், என்ன பிகினியா சம்திங் அப்படி ஒரு இதுல செய்யறதாக இருக்கட்டும், இல்ல நாங்கள் கேட்கிற இந்த வீடியோட ஸ்கிரிப்டை மேக் பண்ணி தரதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறுபட்ட இது செஞ்சது. இப்ப ஜெமினி ஏஐ வந்து அந்த போட்டோ ஜெனரேட் பண்றது, இல்ல ஒரு பர்சனோட இருக்கிற மாதிரி சரி, இதுகளெல்லாம் வச்சு நாங்கள் சாட்ஜிபிடிய கீழே தள்ளிட்டோம் இல்லையா. ஆனா நாங்கள் இப்படி செஞ்சதால வந்து எங்களுக்கு ஏதாவது இதண்டா எங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 கடைசி அல்லது 2026 வந்து புது அப்டேட்ஸை வந்து வெளிவிட போகுது சாட்ஜிபிடி எல்லா ஃப்ரீ யூசர்ஸுக்குமன்றதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே காணப்படுது. என்னென்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, வாய்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ். அதாவது எப்படின்னா, இப்ப நீங்கள் உங்களுடைய வாய்ஸை வச்சே அதோட கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றதன் மூலம் அதுவும் வாய்ஸ் ரிப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாம சிலவுல நீங்கள் அந்த இன்னும் அந்த ஃபுல்லா ஒரு அப்டேட்ஸ் ஆன நியூஸ் வரையில, சோ நீங்கள் அந்த நீங்க வாய்ஸ் அனுப்ப அது மேபி அதை மேக் பண்றதாகவும் கூறப்படுகிறது. உண்மையான தகவல் இன்னும் கிடைக்கல, ஆனா இந்த அப்டேட்ஸ் வருமென்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஏதாவது போட்டோ சென்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க ஏதாவது சம்திங் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கும். ஆனா நீங்க வீடியோ தான் சென்ட் பண்ணீங்கன்னா அது வந்து டிடெக்ட் பண்ணாது. இப்ப அதுல என்ன இருக்கு, என்ன இது இருக்கு அப்படி ஒண்ணுமே டிடெக்ட் பண்றது இல்ல பெருசா.
சோ புது அப்டேட்ல என்ன வரப்போகுதுன்னா இப்ப ஒரு வீடியோ வந்து நீங்க அதுல ஷேர் பண்ணீங்கன்னா அது என்ன இது அந்த கான்செப்ட் என்ன அதுல என்னென்ன சொல்லினும் அந்த நுணுக்கமான விடயங்களை கூட டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுமென்று கூறுறாங்க புது அப்டேட்ல வரப்போகுதுண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப பல ஏஐ வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் அவை செய்யறதுக்கு மேபி வேற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம அவை வந்து அனிமேஷன் சம்திங் பிக்ச் வேர்சலோ சம்திங் அப்படி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை மேக் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா ChatGPT-ல வர அப்டேட்ஸ்ல வந்து அந்த ஏஐல நீங்க டிஸ்கிரிப்ஷனை மட்டும் கொடுத்தா காணும். இப்போ ஒரு கியூட்டான ஒரு பர்சன் வந்து யூடியூப் வீடியோ செஞ்சு கொண்டிருக்காரு, நீங்க வந்து இது கொடுத்தீங்கன்னா மேபி ஒரு யூடியூபர் இந்த போட்டோ வந்து அதுல வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இப்ப யூடியூபர் வந்து கதைச்சு கொண்டிருக்க மாதிரி சம்திங் அது வந்து ChatGPT-ல ஃப்ரீயா வரப்போகுதுன்றதான் குறிப்பிடத்தக்கது. சிலதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஆனா இதுக்கு வந்து இல்லையன்றதான் கிடைக்கப்பட்ட ஒரு தகவலாக காணப்படுது. வந்தாதான் தெரியும் அது உண்மையா பொய்யாண்டு. அடுத்தது வந்து இப்ப நாங்க அந்த பிளஸ் பாயிண்டா பாக்குறது என்னன்னா அது ரியல் டைம்ல வந்து ஜெமினி வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்குது, அதுதானே இந்த ஃப்ரெஷ்ஷான இதுகள் கிடைக்குதுண்டு. சோ அந்த ஏனுங்கள் இது மைனஸா இருப்பான்னு ChatGPT வந்து அடுத்த அப்டேட்ஸ்ல வந்து ரியல் டைம் ஆக்சஸ் வந்து இருக்க போது வெப்ல. சோ அந்த வெப்ல இருக்க எல்லாத்தையும் ரியல் டைம்ல என்ன நடக்குது சம்திங் அந்த இதுகள் எல்லாம் ரியல் டைம்ல ஆக்சஸ் பண்ணி தரப்போகுதுன்றதான் இது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுது. இதுதான் இந்த ரெண்டு கம்பேரிசனும் அந்த இது ரெண்டுக்கான ஒரு விளக்கமும் இதுதான். நீங்கள் இவ்வளவு நாள் தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கலாம். நான் இப்ப கிட்டத்தில எதிர்நோக்கின ஒரு பிரச்சனை என்னண்டா, ஒரு ஆள் வந்து என்ன பார்த்தவர், சோ பார்த்துட்டு என்ன யூடியூப்பை விட்டுட்டீங்களான்னு கேட்ட. ஏனென்றா ஒரு 6 நாள் வீடியோ போடல. சோ வேண்டாம் அந்த 2 நாளைக்கு ஒருக்கா சம்திங் போன இது போட நான் நினைக்கிறேன். சோ அதை பார்த்துட்டு என்ன யூடியூபையே விட்டுட்டீங்களா பயந்து அப்படி சம்திங் அப்படி கேட்ட. சோ அது வந்து எப்படின்னா அவளா ஃபாலோ பண்ணினோம். சோ உங்களோட சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ சோ மச். சில பேர் இருக்கிறீங்களா அது எனக்கு விளங்குது. எப்படின்னா இப்ப வந்து சம்திங் ஒரு கவுண்ட் ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைபர் கவுண்டோ இல்ல ஃபாலோவர்ஸ் கவுண்டோ இருக்கும். சம்திங் அந்த ஒன்று கூடிட்டா அந்த மேபி 1K ஃபாலோவர்ஸ் சம்திங் வாரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது டிக்டாக்ல. பட் அந்த இது வரக்கூடாதுன்றதுக்காகவே அந்த ஒரு ஆள் கூடிட்டா ஒரு ஆள் குறைக்கிறது அப்படி நீங்க செஞ்சு கொண்டிருக்கோம் தெரியும். பட் எப்படியெல்லாம் செய்யறதுக்கான செய்யறாலும் ஒண்ணு நடக்க போறது இல்லை என்றதுதான் இது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏஐ பற்றி விளக்கம் இதுல கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோல உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கோவர்னன். வாழ்க தமிழ்.